விழுப்புரம் அருகே தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டியை சேர்ந்த பழனிவேல் என்பவரின் 4 வயது மகள் லியாலட்சுமி அங்குள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்துள்ளார். அவர் பள்ளியில் மதிய உணவு இடைவேளையின் போது கழிவுநீர் தொட்டி மூடியின் மேல் நின்றுள்ளார். அப்போது துருப்பிடித்திருந்த மூடி உடைந்து சிறுமி கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்தார். சக மாணவிகள் ஆசிரியர்களிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் குழந்தையை போராடி மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே குழந்தை இறப்புக்கு காரணம் என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குழந்தை ஸ்கூல் உள்ள 11 மணிக்கு செப்டிக் டேங்க்ல ஊந்துருக்குது இல்லையா, அதாவது 1 மணிக்கு லஞ்ச் டைம்னு ஒன்று இருக்குது. லஞ்ச் டைமில் வந்து அந்த ஆயாமா பராமரிக்கிறவங்க இத்தனை பசங்க சாப்பிட வைக்கிறவங்க ஆயாமா தான் அந்த குழந்தைய அவங்களாவது வந்து பார்த்து செக் பண்ணோம். அலட்சியமாக இருந்த ஒரு குழந்தை இத்தனை மணிக்கு போகுது, இத்தனை மணிக்கு இன்ட்ரோல் டைம் ஒன்று இருக்குது, லஞ்ச் டைம் இருக்குது. இந்த 2 டைமும் கொண்டாந்து அந்த ஸ்கூலில் கொண்டாந்து மறுபடியும் உள்ளே ஒப்படைக்கணும். அந்த மெஸ்ஸுக்கிட்ட அதையும் ஒப்படைக்காமங்கிறாங்க. முக்கியமான காரணம் இந்த ஸ்கூலு நிர்வாகம் சரியாது. காரணம் என்னன்னா, ஒரு சொந்த வீட்டில் ஒரு செப்டி டேங்கில் யாரும் இரும்பு போட்டிருந்தா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பராமரிப்பாங்க. இதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் ஃபீஸ் கட்டுறோம். என்னுடைய பசங்களும் 2 பசங்களும் இங்கே தான் படிக்கும். என்னுடைய பசங்களும் யூகேஜி தான் படிக்குது. எனக்கு அங்கேருந்து செய்தி கேட்டால் நான் பத்திரப்பட்டு இங்கே வந்து பார்க்குறேன். இந்த ஸ்கூலுக்கு நிர்வாகம் வந்து கரெக்டாக இருக்கணும், ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பொறுப்பெடுத்து அவங்க பதில் சொன்னால் தான் இந்த ஸ்கூலை திறக்க நாங்கள் விடுவோம், இல்லைன்னா விடவே மாட்டோம். இதனிடையே விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் எல்கேஜி குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்து உயிரிழந்த நிலையில் செப்டிக் டேங்கிலிருந்து குழந்தையை பள்ளி நிர்வாகத்தினரே மீட்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தனியார் பள்ளியில் ஆய்வு செய்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் பள்ளியில் பாதுகாப்பு குறைபாடு இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சார், விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி மிக துக்ககரமானது சார். இது வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என்ன என்பதை விசாரணை மூலம் தெரிய வரும் சார். அப்படி இருந்தாக்கா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சார். இனிமேல் மீண்டும் நம்ம மாவட்டத்தில் எந்த விதமான ஒரு குழந்தைக்கும் இதுபோல் பிரச்சனைகள் வராத அளவுக்கு எல்லா ஸ்கூலுக்கும் ஆய்வு பண்ணுவோம் சார். ஆய்வு பண்ணி நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். இதனிடையே குழந்தை உயிரிழந்ததற்கு பள்ளியின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டி குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குழந்தை லியாலட்சுமி இறப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழந்தையின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.